எல்லாருக்கும் வணக்கம். மோர் குழம்புக்கு வறுத்துட்ருக்கோம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, கறி லீவ்ஸு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே வறுத்துக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டு. இது கூட தேங்காய் சேர்த்து தான் அரைச்சி மோர் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சட்டுன்னு வேலையாயிடும். மோர் குழம்புக்கு வறுத்தோம் இல்லையா, அந்த பொருள்கள் அப்புறம் தேங்காய், இஞ்சியும் சேர்த்தேன். எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். காய்ஸ், தயிர் எடுத்து நம்ம அதை லைட்டாக டைலூட் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது இதெல்லாம் சேர்த்து அப்படியே பொங்கி வரும்போது தாளித்து கொட்டணும். உப்பு. ஸோ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே பொங்கி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த நுரைச்சி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுக்கு ஆப்டாக நம்ம பூசணிக்காய் வேக வச்சு சேர்த்துக்கலாம், வெண்டைக்காய் வதக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் குழம்புக்கு வடை போடலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.